வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் பார்க்க போறதில்ல, எந்த விதமான பயிர் சாகுபடி பற்றியும் பார்க்க போறதில்லைங்க. உலகமே மறந்து போன ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கடந்த 2 மாசமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்டுக்கு இடையே போர் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா அண்ட் ஈரான். இந்த 2 நாட்டுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையினால என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் உலகம் ஃபுல்லா ஏற்படும் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே கவர் அப் பண்றாங்க. நம்ம இந்தியன் யூடியூப் சேனல்ஸும் கவர் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ், மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கவர் அப் பண்ணிட்டு எங்களுக்கு குளோபலா எல்லாத்தோட ப்ரைஸும், அதாவது காரோட ரேட் ஏறும், பைக்கோட ரேட் ஏறும், அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஃபோன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஃபோனோட ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு டெய்லி டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது தேவைப்படுது, ஃபியூவல்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அது ஷார்ட்டேஜ் ஏற்படுறதுனால உங்களுக்கு அதோட ப்ரைஸ் எல்லாம் எகிரும். எல்பிஜி உங்களுக்கு கிடைக்காததுனால அதோட ப்ரைஸ் ஏறும். இப்படி எல்லாத்தோட ப்ரைஸும் ஏறும். எல்லாத்தோட பிரச்சனையும் பத்தி பேசினவங்க ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா விவசாயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விவசாயிக்குன்னு ஒரு பிரச்சனை ஏற்படுறப்ப வேற யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் சேனல்ஸ் அப்ரோச் பண்றது, இல்ல இண்டிவிஜுவலா வச்சிருக்கக்கூடிய சேனல்ஸ் அவங்க கிரியேட்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்றது யாருமே பண்றது இல்ல. ஒரு விவசாயிக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அது ஒரு விவசாயி தான் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு, தவிர மற்ற காமன் பீப்புள் யாருமே எடுத்து சொல்றது இல்ல. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட காமன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் புதுசா இருக்கும். இதுவே ஒரு விவசாயியா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க. எப்போ பிடிச்சே நம்ம விவசாயிகள் அடி வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ ஒரு லாஸ்ட் 2 months தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது தான் இவ்வளவு பிரைஸ் ஏறுனா நம்ம எப்படா சர்வை பண்ண முடியுது, அதாவது எப்படி உயிர் வாழ்றது, இவ்வளவு பணம் நம்ம செலவு பண்றோமே, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு திங்கிங் வருது. இத அவன் உழவு தொழில் செய்யறான் பாத்தீங்களா, அப்ப இருந்தே யோசிச்சுட்டு இருக்கிறவன் தான் விவசாயி. நீங்கெல்லாம் நார்மலா சொல்லிங்க, உனக்கு என்னப்பா இத்தனை ஏக்கரா தோட்டம் இருக்கு, நீ இவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்ட்டு. சம்பாதிக்கிறது உண்மைதாங்க, அதற்கான இன்புட். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு கார் கம்பெனி ஒரு 25 லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய ஒரு காரை இந்த போர் காரணமாக 5% ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இதன் காரணமாக நாங்க ஒரு 5% விலை ஏத்துறோம். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல இருந்து 5% ஏற்றினா உங்களுக்கு அட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ்லயும் 5% விலை ஏத்துறாங்க. இப்ப அந்த கம்பெனிக்கு ஏதாவது லாஸ் ஆகுதா? இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது, அதாவது ஒரு 5% நஷ்டம், ஏன்னா பிரைஸ் ஹைக் ஆகுறதுனால 5% நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறது தெரிஞ்ச அந்த கம்பெனி மறுபடியும் அந்த 5% யாரு வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட வச்சிடறாங்க. பிகாஸ் அந்த ஆன் ரோட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுல அந்த கம்பெனிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இதுவே ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. அவன் ஒரு போன ஜனவரி மாசம் ஒரு வாழை சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஜனவரி பிப்ரவரியில் அது வெட்டுக்கு வருது. அப்படிங்கிறப்ப அவன் அந்த 1 year ஃபுல்லா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான்? ஒரு மரத்துக்கு ஒரு 150 ரூபாய் கணக்கு போடுங்க. ஒரு 1000 வாழைக்கன்று அவன் நடவு செஞ்சிருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அக்ரி இன்புட்ஸ், அதாவது நம்ம உரம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் வாங்குறதுக்கான செலவுகள், நம்ம களைக்கொல்லி அடிக்கிறோம், ஆளை விட்டு வேலை செய்யறோம், ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் செலவு பண்றாங்க 1000 கண்ணுக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ரேட்ஸ் கிடைக்குதா? இப்ப வரலாறு காணாத வீழ்ச்சி வாழை. இப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க இன்புட் எடுத்துட்டாங்க, சரிங்களா? எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டா கிடைக்குதா? அவங்க சேல் பண்றப்ப அந்த இது கிடைக்குது. அதாவது ஒரு மரத்துக்கு 150 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு தாறு குறைஞ்சது 400 ரூபாய்க்காச்சும் விற்கணும், சரிங்களா? ஒரு வாழைத்தார் குறைஞ்சது 400 ரூபாய். அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா அதோட உழைப்பே அவங்களுக்கு அந்த இடத்துல தான் ப்ராஃபிட்டா கிடைக்கும். அது அங்க கிடைக்குதா அப்படின்னா இல்ல. 120 ரூபாய் 130 ரூபாய்க்கு போகுது. இப்ப அவங்களுக்கு எவ்வளவு? 20 ரூபாய் நஷ்டம். அப்ப 1000 வாழைங்கிறப்ப 20,000 ரூபாய் அவங்க நஷ்டத்துக்கு போறாங்க. எவ்வளவு? ஒரு வருஷமா பாடுபட்டது. இப்ப நம்ம காருங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நாங்க பிரைஸ் ஏத்துறோம். ஏன்னா எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நார்மல் தான். நம்ம இதை தப்புன்னு யாருமே சொல்லுங்க. ஆனா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் 2 விதமாவும் அடி வாங்குறது பாத்தீங்கன்னா இந்த போர் சமயத்துல விவசாயிகள் மட்டும்தான். டைரக்டா எப்படிப்பா அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பாத்திரலாம். ஏன்னா உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிடுறேன்.
எந்தெந்த வகையில விவசாயிகள்கிட்ட அடி வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து கடையும் வச்சிருக்கோம் பிளஸ் விவசாயம் பண்றோம். அதனால எனக்கு புரியுது எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து விவசாயத்துல இருக்கும். குறிப்பா நம்ம இந்தியா போன்ற உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இறக்குமதி தான் செய்யறாங்களே தவிர ஏற்றுமதி எதுவுமே இல்லை. ஃபெர்டிலைசர்ஸ் சொல்றேன், அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே இறக்குமதி தான் பண்றாங்க. நம்ம கடையிலேயே போய் பார்த்தோம்னா எங்க இது இம்போர்ட்டட் கிரேடுங்க, வெளிநாட்டுல இருந்து வருது, இதை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும். எஸ், நல்லா இருக்கு. ஆனா அந்த இம்போர்ட் பண்றது எல்லாமே எங்க இருந்து வருது? வெளிநாட்டில இருந்து தான் இறக்குமதி ஆகுது. இப்ப இந்த சண்டையினால எங்கேயுமே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் நடைபெறது இல்லை. நீங்க நார்மலா சொல்லிடலாம், இல்லப்பா இந்தியாவுக்கு மட்டும் கேட் ஓபன் பண்ணிட்டாங்க, அப்ப மற்ற நாடுகள்ல இருந்து தானே நம்ம வாங்குறோம், அந்த ஒரு இடத்துல இருந்து தான் வருதா? இல்ல. எல்பிஜி, டீசல், ஸோ எரிபொருள் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் நடக்க போறது இல்லை. அதற்கான ரேட் ஏறுது. ஸோ அதைத்தான் இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன், சரிங்களா? டைரக்டா அண்ட் இன்டைரக்டா எப்படி ஒரு விவசாயி வந்து அடி வாங்க போறான். இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் வந்துட்டு மெயினா வந்து எந்த தொழில்களையும் பாதிக்க போறது இல்லை. ஆனா விவசாயத்தை முற்றிலுமா அழிக்க போற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு இப்ப நம்ம பாத்திரலாம். நான் வீடியோல வந்துட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு சொன்ன பாத்தீங்களா? இப்ப டைரக்டா எப்படி அடி வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொல்றேன். நார்மலா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கணும் அப்படின்னா லாரிக்கான சார்ஜஸ் கொடுக்கணும். அந்த லாரிக்காரங்க அவங்க ஆளுகளுக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க அது மட்டும் இல்லாம டோல்கேட்ஸ் இருக்கு, ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ இப்படி எல்லாமே இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இனி, சரிங்களா? ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த ரேட்ஸ் எல்லாமே எதுல வந்து விழும்? அதுல டிராவல் ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட் மேலதான். அப்ப அந்த ப்ராடக்டோட ரேட்ஸ் வந்துட்டு ஏற ஆரம்பிக்கும். சரி, இது ஒரு வகையா. அடுத்தது இம்போர்ட் டியூட்டி. ஏன்னா நம்ம வெளியிருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் மாதிரி இப்ப வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா கடல் வழி பயணங்கள் எல்லாமே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸும் இதுல இன்க்ளூட் ஆகும். இப்ப இந்த ரெண்டு பிரைஸும் அடி வாங்குது, நம்ம ப்ராடக்ட் மேல உட்காருது. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20% நம்ம ப்ராடக்ட் அக்ரி இன்புட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரேட் ஏறுது. அந்த 20%ம் கடைக்காரர்களாகி எங்கள்கிட்ட வாங்குவாங்க கம்பெனிக்காரங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பொருள் கொடுக்குறான்னா 20% ரேட் இன்க்ரீஸ் பண்ணி 1200 ரூபாய்க்கு எனக்கு அந்த பொருளை வந்து கொடுப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த 20% மறுபடியும் விவசாயிகள்கிட்ட வச்சிருவேன். இப்ப ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய சண்டை விவசாயிகள்கிட்ட தான் வந்து முடியுது, புரியுதுங்களா? ரெண்டு நாட்டுக்கடையில சண்டை போடுறாங்க, அவங்கனால வந்துட்டு உலக வர்த்தகம் எல்லாம் பாதிக்கப்படுது. இதனால உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து ஏறுது. அடுத்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம வந்து நான் ஒரு இடைத்தரகர் மாதிரி தான் நான் கைமாத்தி கொடுத்துட்டு இருக்கேன். கைமாத்துறவங்க எல்லாம் அந்த பர்சன்டேஜை வந்து ப்ராடக்ட் மேல வச்சிருவாங்க. கடைசியில் அது வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? விவசாயிங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த ப்ராடக்ட்ல வைக்க முடியும்? ஸோ இது வந்து டைரக்ட். இன்டைரக்ட் எப்படி தெரியுமா அஃபெக்ட் ஆகுறாங்க? அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி சேல் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த சமயத்துல இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப சொன்ன காரணங்கள், எரிபொருள் இல்ல, எல்பிஜி சிலிண்டர் இல்ல. ஸோ இதன் காரணமாக நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மூடிடுறாங்க, ஹாஸ்டல்ஸ் வந்து மூடிடுறாங்க, பிஜி வந்து மூடிடுறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் இன்புட் என்னது? நம்ம உணவுப் பொருட்கள் வேணும், பழங்கள் வேணும், வாழைப்பழம் வேணும், குச்சிக்கிழங்கு வேணும், மஞ்சள் வேணும், எல்லா பொருட்களும் எல்லா பழங்களும் சாகுபடி பண்றோம். ஸோ அது எல்லாமே வேணும். அப்ப இங்க யாருமே வந்து அதை யூஸ் பண்ணல, கன்சியூம் பண்ணல. அப்படிங்கிறப்ப அதுக்கான விலை கிடைக்குமா? மார்க்கெட் பிரைஸ் இல்ல. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த வியாபாரி தன்னுடைய நஷ்டத்தை என்ன பண்ணுவான்? இங்க பிரைஸ் டிராப் பண்ணுவான். ஒரு 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பழம் இப்ப 30 ரூபாய்க்கு வருதுன்னா அந்த 50 ரூபாய் பிரைஸ் வந்துட்டு இதன் காரணமா குறையுது. அப்ப அந்த 50 ரூபாய் என்ன பண்றான்? விவசாயிகள்கிட்ட குறைக்கிறான். அவன் வந்துட்டு கொண்டு போய் விற்கிற ரேட்ல இருந்து 50 ரூபாய் குறைஞ்சிருச்சு. ஆனா அவனோட ப்ராஃபிட் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக விவசாயிகள்கிட்ட அந்த 50 ரூபாய் குறைக்கிறான். இப்ப யாரு வந்து நஷ்டப்பட போறது? அந்த வியாபாரியா? இல்ல, உணவுப் பொருள் உற்பத்தி செஞ்ச விவசாயி. இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டா எங்க வந்து முடியுது? விவசாயிகள்கிட்ட தான் முடியுது. நீங்க என்ன பெரிய தொழில், எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரிங்க, இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட போறது கடைசி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய விவசாயிகள். இதை பத்தி யாராவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நானும் நிறைய இதுல செக் பண்ணேன். சரி, நம்ம வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம், சரி எதுக்கு இது ஒரு பப்ளிக் ஒரு விஷயம், சரி இதை நம்ம பேசலாமா வேண்டாமா, சரி யாரோ ஒருத்தர் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருந்தேன். யாருமே பேசவே இல்லை. ஒரு விவசாயிக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்?
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து எனக்கு பர்சனலா பட்டுச்சு, அதையும் நான் இப்ப ஷேர் பண்றேன். இந்த ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த போர் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 25% வேளாண்மை இடுபொருட்கள் அக்ரி இன்புட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரேட் ஏறப்போகுது. 20% இப்போ நம்ம டேக்ஸ் எவ்வளவு போட்டிருக்கோம் தெரியுங்களா? 18%. இன்னொன்னுக்கு வந்து 5%. இந்த ரெண்டுக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் விவசாயிகள் தப்பிக்க முடியும். ஒரு 15% வந்துட்டு குறைக்கலாம், ஏன்னா டேக்ஸ் இல்லை. ஒரு 18% வந்து குறைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 20%ல 18% குறைஞ்சிருச்சுன்னா ஒரு 2% தான் ரேட் ஏறப்போகுது. ஓகே, ஒரு விவசாயி வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடியும் 2% விலையேற்றத்தை. இதுவே 20%, 25% விலையேற்றத்தை அந்த நஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லை. இதனால விவசாயம் கடுமையா பாதிக்கப்படும். ஏன்னா நம்மளுக்கு தரமான பொருட்கள் வந்து கிடைக்காது. ஏன்னா விவசாயிகள் வந்து யோசிப்பாங்க, எதுக்கு நான் வந்து இவ்வளவு செலவு பண்ணி நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணணும். இப்ப வந்துட்டு பொதுமக்களாகி நம்ம தான் குரல் கொடுக்கணும். இந்த பிரச்சனை எல்லாமே விவசாயிகள் தான் முடியுது. நம்ம வந்து நினைச்சுக்கிறோம், இல்ல பெட்ரோல் டீசல் வந்து ரேட் ஏறுது, நம்ம தானே பாதிக்கப்படுறோம், எல்பிஜி இருக்கு, நம்ம தானே பாதிக்கப்படுறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பொய். நம்ம எந்த அளவுக்கு ரேட் ஏறுதோ அதே அளவுக்கு ரேட்டை வந்து இங்கேயும் நம்ம ஏத்திக்கிறோம். சரிங்களா? பேலன்ஸ் பண்றோம். ஆனா விவசாயியை பொறுத்த அளவுக்கு இங்க ரேட் ஏறுது, இங்க ரேட் இறங்குது. புரியுதுங்களா? அவன் வாங்குற பக்கம், ஒரு விவசாயி வந்து அவனுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற பக்கம் ரேட் ஏறிக்குது, அதுவே அவன் விற்கும் போது ரேட் இல்லை. இப்ப அவங்க எப்படி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும்? இல்லவே இல்லை. இதுதான் வந்து பெரும் பிரச்சனை. உணவுப் பொருள் தட்டுப்பாடு கண்டிப்பா வரும். நீங்க எரிபொருள் தட்டுப்பாடு வரும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வரும், இன்டர்நெட் வேலை செய்யாது, காருக விலை ஏறிடும், போன் விலை ஏறிடும். வாங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம்னா வாங்கி வச்சுக்குவீங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த டைம்ல யாரை போய் கேட்க முடியும்? எதையுமே கேட்க முடியாது. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படிங்கிறப்ப வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுல வந்துட்டு இது வந்து நடக்குது. சரிங்களா? அவுட் சைடு இந்தியாவில வந்து இந்த பிரச்சனை நடக்குது. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுல வந்து அமைதியா இருங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியாது. ஆனா இன்சைட் இந்தியால இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம், ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். ஜிஎஸ்டில இருந்து நான் வரி விலக்கு தர்றேன், இந்த சண்டை முடிகிற வரைக்கும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு. இது ஒரு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் தான், ஐடியா. எனக்கு பர்சனலா தோணுச்சு. இது யார் சரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விவசாயிக்கு ஒரு குரல் கொடுப்போமே. என்னதான் நம்ம வந்துட்டு சம்பாதிச்சாலுமே ஒரு விவசாயி சம்பாதிக்கட்டுமே. விவசாயி சம்பாதிச்சா நம்மளும் நல்லா தானே இருக்க போறோம். ஏன்னா நல்ல ஒரு பொருள், நல்ல ஒரு சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து இப்ப தடைபட போகுது. அப்படிங்கிறப்ப இந்த வார் வந்து கண்டிப்பா நிறுத்தணும். நிறுத்தினா மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இந்த போர் தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா விவசாயமும் அழிஞ்சிரும். இங்க உலகம் அழியுதோ இல்லையோ விவசாயத்தை ஃபர்ஸ்ட் அழிச்சிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக போர் ஆரம்பிச்சதுன்னா மனித இனம் அழிய போறது, விவசாயம் வந்து அழிஞ்சிரும். சரிங்களா? மனித இனம் வந்து விவசாயம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அழிய போறோம். ஏன் அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க எல்லாமே அடிச்சுக்கிறாங்க உலக போர்ல. அப்ப எதுவுமே வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகாது. இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால சண்டையெல்லாம் வேண்டாம். எல்லாம் நிம்மதியா இருந்தாங்கன்னா விவசாயமும் நிம்மதியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பாட்டுக்கு அடிக்க வேண்டியதுதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். யோசிச்சு பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நன்றி.